சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். தங்கலான் பட விமர்சனம் விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. 19ஆம் நூற்றாண்டில் வடார்காட்டில் நடக்கிற மாதிரி படம் ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற ஆதி பழங்குடியினர் எல்லாருமே அவங்களுடைய நிலத்தெல்லாம் கொடுத்துட்டு அடிமையாக வாழறாங்க மிராசுதார்கிட்ட. ஆனால் நாயகனான விக்ரம் மட்டும் சொந்த நிலத்திலேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வர்றார். அது பிடிக்காத மிராசுதாரர் அவருடைய நிலத்தையும் பிடிக்கிக்கிட்டு அப்படியே அவரையும் அடிமையாக ஆக்கி வச்சிருக்காரு. இதுக்கு நடுவில் ஒரு பிரிட்டிஷ்காரர் அந்த பகுதியில் தங்கம் இருக்கிறதா நம்புகிறாரு. அதனால் அந்த பழங்குடியின மக்களுக்கு வேண்டிய வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள வச்சுக்கிட்டு தங்கம் தேடலான்னு முயற்சி செய்கிறாரு. அதனால் பிரிட்டிஷ்காரர் பின்னாடியே எல்லாரும் போகிறாங்க. அந்த பிரிட்டிஷ்காரரோட வரலாற்று புனைவோடு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. நாயகனாக நடித்த விக்ரம் தங்கலான்ற கதாபாத்திரத்துக்கு உயிரோவியமாக மாறி நடிச்சிருக்கார். அவருடைய உடல் மொழி, வசன உச்சரிப்பு, உடல் மாற்றம்னு காட்சிக்கு காட்சி அபாரமாக நடிச்சிருக்காரு. அவருக்காகவே படம் பார்த்து ரசிக்கலாம். பழங்குடியின தலைவியாக நடித்த மாளவிகா மோகனன் விக்ரமுக்கு இணையாகவே நடிச்சிருக்காங்க. விக்ரம் மனைவியாக நடித்த பார்வதி நடிப்பிலையும் பேச்சிலையும் அசைத்து நடிச்சிருக்காங்க. பசுபதிக்கு முக்கியமான வேடம் இல்லைன்னாலும் குறைவில்லாமல் நடிச்சிருக்காரு. பிரிட்டிஷ்காரராக நடித்த டேனியல், ஜமீன்தாராக நடித்த முத்துக்குமார் எல்லாருமே கதாபாத்திரத்துக்கு ஏற்ப கனக்கச்சிதமாக பொருந்தியிருக்காங்க. டிவி பிரகாஷ் இசையில் பாடல்கள் அருமை. அதை விட பின்னணி இசை ரொம்ப அருமை. லானே தங்கலானேன்ற பாடல் திரும்ப திரும்ப கேட்குற அளவுக்கு அமைச்சிருக்கார். ஒளிப்பதிவு செஞ்ச கிஷோர் ஒவ்வொரு காட்சியும் அபாரமாக படமாக்கியிருக்கார். ஆதி பழங்குடியினர் யார் என்ற வரலாற்றோடு ரொம்ப அருமையாக இயக்கியிருக்கிறார் ரஞ்சித். அவருக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.